என்ன நம்ம வீடு பக்கத்தில் எவ்வளோ பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கான். டப்புன்னு வேலையாவது ஒரு டப்பு அதிகமாக இருக்குமா? ஏதோ ஒன்று பண்ணி நிறுத்தி அவனு வேலையா. தம்பி வாடா பிரகாஷ் வாடா வேற நீ அந்தாண்ட போய் சோருக்கு போய் பூசு வேலை ஆரம்பிச்சிரு. போ சிமெண்ட் போட்டு போட்டு கலக்கு போ. நீ மேலே ஏறா போடா. நீ மேலே ஏறி போ. மேலே ஏறி அந்த 2 வரி போட்டு அந்த பக்கம் ஏறி போட்டு வரா. தம்பி நிறுத்துப்பா. ஏன்னா என்ன யாரு கேட்டு பண்ணி வேலை செய்றீங்க? வீட்டுக்காரங்களை கேட்டு தான். வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டா வீட்டுக்காரனை கூட்டு போ. கூட்டு வாப்பா பாப்பா. நீ வேலை நடக்கூடாது போ போ. தம்பி நீ எங்க போற? போ வேலை நடக்கூடாது போ. வரட்டும். என்னாச்சு தம்பி நான் ஒரு அடி போட்டு கட்டிருக்கேனா அதே மாதிரி நீ ஒரு அடி போட்டு கட்டிருக்கணும். அந்த அத்துல நீ எப்படி கட்டலாம்? யாரு கேட்டு கட்டணும்? அந்த அடி போட்டு கட்டினே நான் நீ தானே அவன் ஆத்துல கட்டிருக்கா. நான் அத்துல கட்டிருக்கேனா? யாப்பா லூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா? நான் அப்பயே ஒரு அடி போட்டு கட்டிருக்கேன். நீ இப்ப கட்டிட்டு வந்து ஏன்ட்ட பேசுறீங்க? நடக்கும்போது எங்க நான் போனேன்? நான் ஊருக்கு போயிருந்தப்பா. நான் இங்க இருந்தேனா? நீ பார்த்தா நீ ஏமாளி மாதிரி இருக்கா? நீ ஏமாளி இல்லையா கோமாளியா? எப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து அரடி போடு ஒரு அடி போடு சந்து விடுன்ட்டு வந்து பிரச்சனை பண்றா. உன்ன மாரி ஊருக்கு 20 பேர் இருக்காயா? சரி எந்த மூஞ்சி வச்சிடாலே. அப்படியா? சரி எப்படி வேலை நடக்குது பாக்குறேன். நான் விட்டு போனாலும் முடிஞ்சது பாத்திக்க. நான் அப்படிதான் கட்டுவேன். அப்படிதான் கட்டுவியா? சரி அவன் வந்து கட்டணும் பாக்கலாம். அவன் வந்து கட்டணும் பாக்கறியா? எவன் ஒட்டு மாட்டோம். நீ போய் கட்டுன. வர சொல்லுப்பா. ஆள் அடிக்கிறா. வர சொல்லுப்பா. ஐயோ அம்மா. அப்பா ஏன் வாடா தம்பி போலாம். என்ன வேலை? தம்பி வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சந்து பிரச்சனை ஒரு அடி பிரச்சனை இந்த மாதிரி செவுரு பிரச்சனைலாம் வந்தாலே அது சண்டை வரையும் போய் மண்டையை உடைச்சு போலீஸ் வரையும் போய் விஓ வரையும் போயிடும். நமக்கு இனிமேல் 6 மாதம் கழிச்சு தான் வேலை. வேற வீட்டுக்கு வேலையை பார்ப்போம்ப்பா. வா வந்துரு.